அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குறது கொடைக்கானல் ட்ரிப். நாங்கள் கொடைக்கானலுக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போன இடம் பிரைன் பார்க். அங்கே வந்து ஃப்ளவர்ஸ் அந்த இது நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 10 நாளுக்கு நடந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே ஃபேமஸே சாக்லேட் தான். நான் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லாரையும். நானும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படியே. அப்புறம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி அப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. கிறிசாந்திமம், மேரிகோல்டு, இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்தோம். ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் அப்படியே சுற்றி பார்க்குற கேப்பில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் தான். வெஜிடபிள்ஸ் வச்சு நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. இதோ பாருங்கள், ஏதோ அந்த லேடிலாம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கோட்டை நிறைய பண்ணியிருந்தாங்க. கீழே கூட டக்கு, அப்புறம் வந்து இந்த கொக்கு கூட இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு அழகான ஃப்ளவர்ஸு. எங்கள் அம்மா அப்பா அதுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நான் தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸு இதுவும் அங்கே தான் இருந்துச்சு. நிறைய ஃப்ளவர்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ் தாங்க. செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் அம்மா கையில் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். செம்ம அழகான ஃப்ளவர் இது. அந்த ஃப்ளவர் வந்து கீழே பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவர் வந்து மேலே தூக்கினா கூட கீழே பார்த்து தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சாமந்தி வேறு கலர்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு ஃப்ளவர். இந்த மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. செம்ம குளிராக இருந்துச்சுங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஊர் வெயில் மாதிரிலாம் இல்லை. அங்கே போனால் வந்து சூடை தேட வேண்டியதாக இருக்குது. செம்மையாக இருந்துச்சுங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த மாதிரி வாயில் வராத அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபுல்லாக பூவாக இருந்துச்சு. பார்க்கவே ஜாலியாக இருந்துச்சு. என் தங்கச்சி இடையில வந்து எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தா, பறிச்சிட்டு. அப்புறம் திண்டுக்கல் பூட்டு கூட பெருசாக பூ வச்சு பண்ணி வச்சுருந்தாங்க. அதை எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். இந்த இலையே வித்தியாசமாக இருந்துச்சு. இதுவும் பாருங்களேன், நல்லாயிருக்கு. இதில் ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவரு. இதோ இந்த ஃப்ளவரும் அதே மாதிரி தான். பர்பிள் கலர், என்னோடய ஃபேவரட் பர்பிள் கலரில் இருந்துச்சு. இதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரொக்கோலி மாதிரி இருந்துச்சு. இது பட்ரோஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃப்ளவர். இதில் வந்து நிறைய எங்கள் வீட்டிலே பார்த்துருக்கேன். நான் டெய்லியும் கார்டனிங் போடுறதுலே பாதி எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கேக்டஸ்லேயே டைப் ஆஃப் கேக்டஸ்லாம் வச்சுருக்காங்க. டைப் ஆஃப் கேக்டஸ்ஸு எல்லாம் இருந்துச்சு. இது மட்டும்தான் போகணுமா கேட்டிங்கன்னா இல்லை. பைன் ஃபாரஸ்ட்டு எங்கெங்கேயோ போகணும். எங்கள் அம்மா அப்பா வந்து முன்னாடி போயிட்டாங்க. அதான் நான் அவசரத்தில் ஓடிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு ஃபோட்டோ கிளிக்னு நாங்கள் 2 பேர் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நாங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே ஃப்ளவர் தான். இது வந்து அதே தான். அதே மாதிரி சாமந்திலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், சாமந்தி. நீங்கள் போனீங்கன்னா வந்து கண்டிப்பாக பிரைன் பார்க் பாருங்கள். அங்கே ஃப்ளவர் ஷோ நடந்திருக்குமான்னு தெரில. அங்கே பாருங்கள், என் தங்கச்சி மூஞ்சா. நானும் எங்கள் அம்மா எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்புறம் ஃப்ளவர்ஸை பார்த்துட்டு